ஸோ கைஸ் வணக்கம். நேற்றைய தினம் நம்மளுடைய தளபதி அவர்கள் வந்து திரிஷா கூட மேரேஜுக்கு போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஸோ பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 பொண்டாட்டியோட புருஷன் கட்சி தலைவனுடைய தொண்டர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலியல் வழக்கில் மன்னிப்பு கேட்டவங்க கட்சிக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து தோணுது, இவன்லாம் பேசுகிறான் அப்படின்னா நம்ம தளபதி கரெக்டாக தான் போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஓகே, ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தளபதியோடைய அண்ணி அவர்கள் வந்து தளபதியோட அண்ணியோட நம்மளோட அண்ணி அவர்கள் வந்து டைவர்ஸ் கேஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அவங்களுடைய ஃபேமிலி மேட்ரு. ஆனால் அது நம்ம வந்து ஸ்டில் டைம் வரையும் கட்சியில் வந்து யாருமே வந்து கட்சியில் தொண்டர்களும் சரி தளபதியோட ரசிகன் எவனுமே சரி அதெல்லாம் பண்ணவே மாட்டான். அவங்கள பற்றி தப்பாக யாரும் பேசவே இல்லை. அவங்க கேட்டிருக்காங்க, அவங்களோட உரிமை அது, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நேற்றைய தினம் திரிஷாவும் தளபதி அவர்களும் வந்து ஒன்றா மேரேஜுக்கு போனதை பற்றி இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன், திரிஷாவும் தளபதி அவர்களும் லியோ படத்தில் கிஸ் அடிக்கும்போது எங்கள் மயிரை பிடிங்கிட்டு இருந்தீங்களா முட்டாப் அப்படின்னு நம்ம கேட்குறவே தோணுது, புரியுதுங்களா? ஸோ அது அப்போ என்ன சொல்லுவாங்க, அது வந்து இது என்னது சினிமா அப்படிம்பாங்க. இப்போ என்ன வந்தாங்க நேற்று என்ன பண்ணாங்க, இப்போ புடவை கட்டிட்டு வேஷ்டி கட்டிட்டு தானே வந்தாங்க, வேறு என்ன நடு ரோட்டில் படுந்து எதாவது பண்ணாங்க அப்படிலாம் கிடையாதுல்ல. ஸோ அவங்க வந்தாங்க, மேரேஜுக்கு வந்தாங்க. த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா கல்பாத்தி அகரத்தோ அவங்களுடைய பொண்ணோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க வந்து இன்றைக்கி தான் நீங்கள் விஜய் கூட நீங்கள் வந்து சேர்ந்து பார்த்துருக்கீங்க. நிறைய டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட தான் அவங்க இருப்பாங்களே, புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்தால் அதில் என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கேட்க சொன்னோம். சரி, ஓகே, அதை விட்டுருங்க. ஆனால் அந்த கேள்வி கேட்குறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய கட்சி தலைவன் பாலியல் வழக்கிற்காக என்னது வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போகும்போது கொடி பிடிச்சவன் தான் கேள்வி கேட்குறான். அப்போ தான் நமக்கு ஏன்ட்டா இந்த நாயெல்லாம் கேள்வி கேட்குறது அப்படின்னு நமக்கு பேச சொல்லுது, புரியுதுங்களா? உன்னோட கட்சி தலைவன் ஏதாவது போராட்டம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போய் நீ கொடி பிடிச்ச அப்படின்னா நான் உன்னை ஒரு கட்சி தலைவனாக எதுக்குறேன். உன்னோட கட்சி தலைவன் தன்னோட ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அந்த பொண்ணு வந்து டெய்லி வீடியோ போட்டு கத்திட்டு இருக்கு. எப்படி வீடியோ பிடிச்சி தேவடியா பையனை சீமான் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. வீடியோ போட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் போகும்போது உங்கள் தலைவன் என்ன பண்ணான் தெரியுமா, எல்லோரும் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க சொல்லிட்டு பிச்சை எடுத்தான். அந்த நாய்வை பேசுகிறது தான் நம்மளால் ஏற்றுக்க முடியல. டேய், உங்கள் பாலியல் வழக்கில் மாட்டின சீமானை விட எங்கள் தலைவன் வந்து மிகப்பெரிய ஆள்டா, புரியுதா?